Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. For today's class, நம்ம TNPSC Group 2 General Englishல ஒரு இம்பார்ட்டண்ட்டான போயம் ஸ்டாப்பிங் பை அ வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஒரு போயம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆத்தர் பற்றி கொஷின் வரும், இன்னொன்று வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஸோ அதை டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராபர்ட் ஃப்ராஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அபவுட் தி ஆத்தர். ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1874 to 1968 was an American poet noted for his realistic descriptions of rural life. ஸோ இந்த ஒரே சென்டென்ஸில் 3 கொஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு அவரோட இயர், ராபர்ட் ஃப்ராஸ்டோட டைம் பீரியட் வந்து இம்பார்ட்டண்ட். அவர் எந்த போயட், அமெரிக்கன் போயட்டா இல்லை இங்கிலாந்து போயட்டா, அந்த மாதிரி அவங்களோட நேஷ்னாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அமெரிக்கன் போயட் நோட்டட் ஃபார் இஸ் ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப். ஸோ அவரோட போயம்லாம் எதை பற்றி இருக்கும், நேச்சர் பற்றி இருக்குமா இல்லை ரொம்ப காமிக்காக இருக்குமா, எப்படி இருக்கும்னா இஸ் ரூரல் லைஃப் பற்றி தான் இவர் எழுதியிருக்காரு. born on 26th March 1874, he spent his first 40 years as an unknown entity. Okay, he received 4 Pulitzer Prizes for poetry and was a special guest at President John F. Kennedy's inauguration. ஸோ யூஎஸ்ஏல வந்து புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் லெட்டர், புலிட்சர் ப்ரைஸ் ஃபார் ட்ராமா அந்த மாதிரி கொடுப்பாங்க. அந்த இதுவில் அந்த டைப்பில் இவர் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட்டுக்கு வந்து புலிட்சர் ப்ரைஸஸ் ஃபார் போயட்ரி கொடுத்துருக்காங்க. அதுவும் அவர் 4 புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இப்போ எப்படி நம்ம நோபல் ப்ரைஸ் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல்ஃப்ரட் நோபல் வி ஆர் கிவிங் ஃப்ரம் 1901. ஓகே, அதே மாதிரி ஏபிள் ப்ரைஸ்னால் வந்து அவுட்ஸ்டாண்டிங் மேத்தமேட்டிஷியன்ஸ்க்காக கொடுக்குற அவார்ட் தான் ஏபிள் ப்ரைஸ். அது வந்து யாரோட நினைவாக நம்ம கொடுக்குறோன்னா நீல் ஏபிள் சொல்லிட்டு. ஸோ இந்த புலிட்சர் ப்ரைஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜோசப் புலிட்சர் அவங்களுக்காக கொடுப்போம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, Frost became a poetic force and the unofficial poet laureate of the United States. ஸோ இந்த poet laureate of the United States வந்து இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Some of his famous works are The Road Not Taken, West Running Brook, Mending Wall, After Apple Picking, etc. இப்போது எப்படி தெரியுமா கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ இந்த 4 ஃபேமஸ் ஒர்க் கொடுத்துட்டு இதெல்லாம் யாரோட ஒர்க்கு, இப்போ கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ், 4 போயட் நேம் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம கரெக்டாக ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்கிறேன், ஒரு கோடு மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு காரில் போயிட்டுருக்கோம், அந்த காரில் போகும்போது அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரோடை. அப்போது த ரோட் நாட் டேக்கன். ஓகே, ரோட் நாட் டேக்கன் சொல்லிட்டு நம்ம வெஸ்ட்டில் திரும்புகிறோம். ஸோ த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்னா என்ன, ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டரை தான் ப்ரூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரோடு நம்ம காரில் போயிட்டுருக்கோம், ரோடு வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ ரோட் நாட் டேக்கனு. அப்போ நம்ம வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக்கில் திரும்பிட்டு அங்கே பார்த்தோன்னா வாலை வந்து கட்டிகிட்டு இருக்காங்க, மெண்டிங் வால். ஓகே, அங்கே வந்து மெண்டிங் வாலு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, அந்த வால் மேலே 2 பசங்க உட்காந்து ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஓகே, இது 4 யாரோட போயிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஓகே, ஃப்ரம் த பிகினிங் நம்ம சொல்லுவோமா, த ரோட் நாட் டேக்கன், வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், மெண்டிங் வால், ஆஃப்டர் ஆப்பிள் பிக்கிங். ஃபைன். ஸோ ஆத்தர் பற்றி நீங்கள் இது இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, நவ் லெட்ஸ் கோ இன் டு தி போயம். Whose woods these are, I think I know, his house in the village though, he will not see me stopping here to watch his woods fill up with snow. இங்கே வந்து woods அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபாரஸ்ட்டை தான் woodsன்றாங்க. அதாவது என்னென்னா ஆத்தர் வந்து அவரோட லிட்டில் ஹார்ஸை கூட்டிகிட்டு வராரு. ஓகே, அந்த வுட்ஸுக்கு வந்துட்டு பார்க்குறாரு ஒரு அந்த இடத்தோட ஓனர் வந்து வில்லேஜில் இருக்கார். ஸோ இவர் இங்கேருந்து அப்படியே அவருக்குள்ளே பேசிக்கிறாரு, நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன், ஆனால் இந்த இடத்தோட ஓனர் வந்து வில்லேஜில் இருப்பார். ஆனால் அந்த வில்லேஜில் இருக்கவருக்கு தெரியாதுல்ல, இந்த இடம் ஃபுல்லாக பனியால் நிரம்பியிருக்கு, ஸ்னோ வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். Whose woods these are, I think I know. ஸோ இந்த வுட்ஸ், இந்த ஃபாரஸ்ட், இந்த ஏரியா யாருதுன்னு எனக்கு தெரியும். இஸ் ஹவுஸ் இன் த வில்லேஜ் தோ, ஆனால் அவரோட வீடு எங்கே இருக்குது, வில்லேஜில் இருக்குது. ஹீ வில் நாட் see me stopping here. கரெக்டு தானே, வில்லேஜில் இருக்கவருக்கு இங்கே இவர் இருக்காருன்னு எப்படி தெரியும், அதான் he will not see me stopping here to watch his woods fill up with snow. Okay, first stanza clear. Next one, my horse must think it queer
to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் ஹார்ஸ் சொன்னல அது வந்து குவேர். குவேர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக. என்ன நம்மளோட பாஸ் வந்து எதுக்கு இங்கே நிறுத்தியிருக்காரு, இங்கே வந்து ஃபார்ம் ஹவுஸும் இல்லை. எப்போவுமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் தான் நம்ம அங்கே ஹால்ட் எடுப்போம். பட் இங்கே ஃபார்ம் ஹவுஸ் கூட இல்லை, ஒரு ஃப்ரோசனான ஒரு லேக் இருக்குது, இங்கேயே இவர் நிறுத்தியிருக்காருன்னு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துட்ருக்கு. அதுவும் இந்த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயரில் போய் இங்கே நிறுத்துறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்கு. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர் டு ஸ்டாப் வித்தவுட் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் பிட்வீன் த வுட்ஸ் and frozen lake. So எங்க எதுக்கு நடுவில் நிற்கிறாங்கன்னா between the woods and frozen lake, the darkest evening of the year. Okay, next one. He gives his harness bells a shake to ask if there is some mistake. அதாவது harness அப்படின்னா மீனிங் பாருங்க, straps and fittings by which a horse is fastened to a cart or carriage. ஓகே, அதாவது அந்த காட்டோடு அதை கட்டியிருப்பாங்கல்ல அதை தான் வந்து ஹார்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஹார்னஸ் பெல்ஸ் வந்து ஷேக் பண்ணுது. ஷேக் பண்ணிவிட்டு என்னாச்சு, எதனா மிஸ்டேக்கா, என்னாச்சு பாஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆட்டுறா. அப்போது the only other sounds the sweep of easy wind and downy flake. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஹார்ஸ் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பெல்ஸ் எல்லாம் ஆட்டி எதனா மிஸ்டேக் ஆகிடுச்சா, எதுனா ஸ்ட்ரேஞ்சாக இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்கும்போது அவங்க பாஸ் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே சொல்லலை. அவங்க ஆக்சுவலாக ஒன்றுமே சொல்லலை, அதுதான் சொல்கிறாங்க. the only other sounds the sweepனா வெறும் அந்த விண்டோட சவுண்டு, அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்குதே தவிர வேறு ஒன்றும் இவர் வந்து பேசலை. அதுதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகே, the woods are lovely, dark and deep. Okay, the woods are lovely, dark and deep, but I have promises to keep and miles to go before I sleep, and miles to go before I sleep by Robert Frost. ஓகே, லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வுட்ஸ் வந்து பார்க்க லவ்லி, டார்க் அண்ட் டீப்பாக ரொம்ப அழகாக இருக்குது, பட் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்குது, நான் அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ ஹாவ் ப்ராமிசஸ் டு கீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஓகே, ஈஸி. லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் வந்து நம்மளோட ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு வந்து அவரோட டெஸ்கில் பிளாக் லெட்டர்ஸில் எழுதி வச்சுருப்பாராம். எழுதிட்டு டெய்லி அதை அவர் ரிமைண்ட் பண்ணிப்பார். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நான் நிறைய விஷயங்களை முடிக்கணும். பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னோட எண்டு வர்றது நான் என்ன பண்ணணும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை முடிக்கணும். எண்டுனா என்ன, டெத்து வர்றதுக்குள்ளே நான் நிறைய விஷயத்த முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாராம் அவரோட டெஸ்கில். இன்ஸ்பைரிங்கில் இப்போ நம்ம க்ளாசரி பார்க்கலாம். க்ளாசரி, குவேர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச், ஆட். வுட்ஸ் அப்படின்னா an area of land covered with a thick growth of trees. Harness அப்படின்னா straps and fittings by which a horse is fastened to a cart or carriage. Frozen na தெரியும், in ice form. Sweep na வந்து to move swiftly and smoothly. Downy அப்படின்னா soft and fluffy. இப்போ எப்படி நம்ம ப்ரௌனி சாப்பிடும் போது எப்படி இருக்கும், சாஃப்டாக இருக்கும், ஃப்ளஃபியாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டவுனி, சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி. ஃப்ளேக்னா என்ன, a small piece of snowflakes. Okay, fine. Let's move on to the figure of speech. ரெஃப்ரென்னா என்ன அர்த்தம்னா போயட் வந்து ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க ரீடருக்கு. ஓகேவா, இப்போ இந்த போயட்டில் பாருங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எவ்ரி திங் இஸ் நார்மல். பட் லாஸ்ட் 2 lines அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அது ஒரு முறை சொல்லியிருக்கலாம்ல, பட் ஹீ இஸ் ரிப்பீட்டிங் அகேன். அந்த லைனை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க, ஏன்னா அதை வந்து நம்ம இம்பேக்ட் கொடுக்கணுன்றதுக்காக அதை ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் ரெஃப்ரைன். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இந்த போயமில் இதுதான் வந்து ரெஃப்ரைன். மெட்டஃபர், இந்த 2 லைன்லையுமே நான் மெட்டஃபர் சொல்கிறேன் பாருங்கள். வாட் இஸ் மெட்டஃபர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிங் 2 things வித்தவுட் லைக் ஆர் ஆஸ். அது நமக்கு தெரியும், அதாவது லைக்கு ஆஸ் இல்லாமல் ஒரு 2 விஷயத்தை நம்ம இன்டைரக்டாக கம்பேர் பண்ணுவோம்ல, அதுதான் மெட்டஃபர்னு சொல்லுவோம். இதில் மெட்டஃபர் பாருங்கள், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னா மைல்ஸ் அப்படின்றது வந்து இங்கே
தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளோட டியூட்டிஸை தான் வந்து மைல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னா என்ன, நம்ம போய் தூங்குற போகிறோமா? கிடையாது. நம்மளோட டெத்தை தான் வந்து ஸ்லீப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம டெத்தை வந்து இன்டைரக்டாக ஸ்லீப்போட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம். ரெஃப்ரைன் பார்த்தாச்சு. ரெஃப்ரைன்னா இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், மெட்டஃபர்னா லைக் ஆஸ் இல்லாமல் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ்ரி பார்க்கலாம். இந்த லாஸ்ட் இதில் பாருங்கள், இமேஜ்ரினா என்னென்னா இட்ஸ் லைக் அ விஷுவல் ட்ரீட். நம்மளால் அதை கண்ணால் பார்க்க முடியும். இட் கேன் பி ஃபெல்ட். ஓகே, தட் இஸ் இமேஜ்ரி. இங்கே பாருங்கள், த வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப். அதை வந்து நம்ம படிக்கும் போதே அது அப்படியே ஒரு இமேஜினேஷனுக்கு நம்ம கொண்டு வருதா, அதுதான் வந்து இமேஜ்ரின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் கம்ஸ் தி ஹைப்பர்போலா. ஓகே, ஹைப்பர்போலானா என்ன? எக்ஸாஜரேஷன். எக்ஸாக்ட்லி, ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறது தான் வந்து ஹைப்பர்போலான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. ஓகே, டு வாட்ச் இஸ் வுட்ஸ் ஃபில் அப் வித் ஸ்னோ. அவரோட அப்படியே அந்த காடே வந்து ஃபுல்லாக ஸ்னோவால் இதுவாயிடுச்சு அப்படின்னு ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணியிருக்காங்களா. நெக்ஸ்ட் பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன்னா என்னென்னா, ஹியூமனோட ஆட்ரிபியூட்ஸ், ஹியூமனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அதை வந்து இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. இப்போ சன் ஸ்மைல்டு. ஓகே, ட்ரீஸ் வேர் டான்ஸிங். யார் டான்ஸ் ஆடுவா? ஹியூமன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கும் போது இட் பிகம்ஸ் பர்சானிஃபிகேஷன். அப்போது இந்த போயமில் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பர்சானிஃபிகேஷன் எதுனா, மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். இப்போ ஹார்ஸ் வந்து ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குது. ஸோ ஹியூமன்ஸ் ஒன்லி சி இன் அ ஸ்ட்ரேஞ்ச் வே, பட் இங்கே ஹார்ஸை வந்து ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குது, அதோட ஹார்னஸ் பெல்ஸை ஷேக் பண்ணுது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போது பர்சானிஃபிகேஷனில் ரெண்டு எழுதிக்கோங்க. மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் இட் குவேர். நெக்ஸ்ட் ஒன், ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஹார்னஸ் பெல்ஸ் அ ஷேக். ஓகே, தீஸ் ஆர் தி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அலிட்ரேஷன் அப்படின்னா வந்து சேம் லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகும், அப்படி இல்லைனா சேம் கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த போயமில் என்னென்ன அலிட்ரேஷன் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் பை ராபர்ட் ஃப்ராஸ்ட் இஸ் அன் இன்ஸ்பைரிங் போயம். பிகாஸ் அதில் வந்து அந்தந்த டியூட்டிஸ் வந்து எல்லாருமே முடிக்கணும். பிகாஸ் டைம் டசன்ட் ஸ்டாப் ஃபார் எனி ஒன். ஸோ அந்த டைமில் நம்ம என்னென்ன டியூட்டிஸில் நம்மளுக்கு இருக்கோ, நம்மளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக முடிச்சிடணும். So all the very best for your preparation. Thank you for watching. See you in next video. Bye bye.